கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நேற்று தினத்தில் என்ன ஆகுமோ 9வது அதிகாரம் பார்த்தோம். அதில் வந்து என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மேகம் வந்து வானத்தில் இருக்கும்போது என்ன செய்யணும், மேகமானது எழும்பும்போது என்ன செய்வாங்க, அவங்க புறப்பட்டு போகணும். மேகம் தங்கி இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் போகாதபடிக்கு, பிரயாணப்பட்டு போகாதபடிக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் வந்து கர்த்தர் மோசே நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து 10வது அதிகாரம் ஆகும். 10வது அதிகாரம் கர்த்தர் மோசே நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, சபையை கூடி வரவழைப்பதற்கு. இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தம் 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ பெண்கள் எல்லாம் எவ்வளோ இருக்காங்க, 6 லட்சம் புருஷங்களும். அப்போ 6000 கூடாரங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கூடாரங்களை போட்டிருக்கும்போது ஒரே நேரத்தில் என்ன செய்ய முடியாது, கூட முடியாது. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, சபைகளில் ஒரு சில சபைகள் என்ன செய்கிறோம், நம்ம பெல் அடிக்கிறோம். பெல் அடிக்கிறத வச்சு ஒரு மக்கள் என்ன செய்வாங்க, சபை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி வந்துடுவாங்க. மற்ற சபைகளில் ஒரே ஊரில் உள்ள மக்கள் இல்லாத மற்ற ஊர்கள்லேருந்து வர்ற மக்கள், இப்படிப்பட்ட சபைகள், ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, டைம் 10னா 10 மணிக்குன்னு சொல்லி ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அந்த டைமுக்கு என்ன செய்வாங்க, கரெக்டாக வந்துடுவாங்க. இது வந்து ஒரு ஒழுங்கு. இப்போ வந்து இது வந்து மேகஸ்தம்பம் வானத்தில் எப்போ எழும்பியிருக்கோ அப்போந்தான் என்ன செய்யணும், புறப்பட்டு போகணும் அவங்க. அப்போ இது வந்து எல்லாருக்கும் சரியாக எப்போ போகணும், என்ன ஏதுன்னு சரியாக தெரியாது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, சபை அரைக்கும் போது கிராமங்களில் சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்களோ அதே போல் இப்போ இது வந்து என்னென்னா, பூரிகைகளை முழக்கணும். பூரிகைகளை முழக்குனா அந்த சவுண்டை கேட்டு எல்லோரும் என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க. இதற்காக தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு மோசேட்ட, 2 வெள்ளி பூரிகைகளை என்ன செய்துங்கிறார். 2 வெள்ளி பூரிகளை நீ செய்து கொள்ளு. அது வந்து ஒரே வெள்ளி தகட்டால் தான் என்ன செய்யணும், இருக்கணுங்கிறார். இப்போ குத்தி விளக்கு என்ன செய்தோம், ஒரு குத்தி விளக்கு இருக்குது, ஒரே தண்டில் தான் என்ன செய்யுது, அந்த குத்து விளக்கு 7 முக்குகளோடு என்ன செய்து இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் இப்போ இது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரே வெள்ளித்தண்டில் என்ன செய்யணுமா, வெள்ளித்தகடில் செய்யணும் அந்த பொரிகைகளை. அப்போ பொரிகளை ஊதும் போது வந்து பொரிகளை செஞ்சு பொரிகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் என்ன செய்யணும், ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு மோசே இடத்துல வரணும். இப்போ நம்ம சபை கூடங்கும் போது எல்லோரும் என்ன செஞ்சோம், ஒரு மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சது, சபை பக்கம் என்ன செஞ்சதான் வந்துடும். அதே போல் தான் என்ன செய்யணும், அது வந்து பொரிகளை ஊதும்போது எல்லா மக்களும் என்ன செய்யுது, ஆலயமாகிய அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் அப்போதைக்கு ஆலயம். அதனால் அவங்க என்ன செய்யணும், ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லோரும் என்ன செஞ்சிடணும், கூடி வந்துடணும். இதே சமயத்தில் 2 பொரிகைகள் நம்ம பார்த்தோம். 2 பொரிகளை கருத்து சொல்லியிருக்காரு. அதில் ஒரு பொதிகை மட்டும் ஊதுனாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் 1000 பேருக்கு தலைவராகிய பிரபுக்கள் என்ன செய்யணும், கூடிடும். 1000 பேருக்கு ஒரு தலைவர்கள் அப்படி ஏற்பாடு வச்சுருக்கோம்ல, 50 பேருக்கு தலைவர், 100 பேருக்கு தலைவர் வச்சுருக்கோம்ல. அப்போது இந்த பொரிகள் வந்து ஒரே தண்டில் தான் 2 செய்யப்பட்டிருக்கு. அதில் வந்து 1 மட்டும் ஊதுனா இஸ்ரேல் 1000 பேருக்கு தலைவராக பிரபுக்கள் என்ன செய்யணும், மோசே இடத்துல என்ன செய்யணும், கூடி வரணும். ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே இடத்துல கூடி வரணும். ஆனால் அந்த பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்கும்போது, சவுண்டாக என்ன செய்கிற முழக்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு கிழக்க மேற்க வடக்க தெற்கெல்லாம் மக்கள் பழைய மருங்கி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, 4 திசையில் எந்தெந்த கோத்திரங்கள் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. அதில் இப்போ வந்து என்ன செய்யணும், இந்த பூரிகளை வேகமாக முழங்கும்போது கிழக்கே வந்து பழைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு கீழ்ப்பகுதியில் யாரெல்லாம் கூடாரம் போட்டு பழைய மருங்கி இருக்கிறாங்களோ இவங்க எல்லாரும் என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யணும், பிரயாணப்படணும். மேகம் எழும்பும்போது இவங்க என்ன செய்யணும், களம் ஊதுவாங்க. ஊதும்போது ஒரு பூதிகை மட்டும் வரும்போது தலைவர்கள் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 2 பூரிகளும் பெருந்தொனியாக முழக்கும்போது கிழக்கு இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும், பிரயாணப்பட்டு போகணும் பள்ளித்தை விட்டு. அடுத்தபடியாக 2ஆம் தரம் பெருந்தொனியாக முழக்கங்களை முழக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துக்கு தெற்கே யாரெல்லாம் பாளையம் இறங்கியிருக்காங்களோ அவங்க என்ன செய்யணும், பிரயாணப்பட்டு போகணும். இப்படி சபையை கூட்டுறதுக்கு வந்து என்ன செய்யணும், ஊதணும். இதே வந்து ஜனங்களை வந்து என்ன செய்யணும், புறப்பட பண்ணும்போது முழக்கம் கொடுக்கணும், பெருந்தொனியாக முழக்கம் கொடுக்கணும். மற்றபடி சாதா ஊதணும். அதனால் சபையை கூட்டுறதுக்கு பெருந்தொனியாக என்ன செய்ய வேண்டாம், முழக்க வேண்டாம், ஊதனை மட்டும் போதுமா. இப்போ வந்து அது யார் அந்த பூரிகைகளை ஊதணும் அப்படின்னா, ஆரோனின் குமாராகிய ஆசாரியர்கள் மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த பூரிகைகளை என்ன செய்யணும், ஊதணும். ஏன்னா மற்றவங்க இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, கணக்கெடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. எப்போ மேகம் எழும்புது, எப்போ போகணும் வைக்கணும் அவங்களுக்கு தெரியாது.
யார் ஹெட்டு யார் தலைவர் அவர்கள் தான் என்ன செய்ய முடியும். அவங்கள தான் அதை பொறுப்பாக என்ன செய்வாங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்வாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க பெர்மிஷன் இல்லாமல், கொடுக்கப்பட்ட தலைவர்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் எதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்போ இவங்க தான் ஆசாரியர்கள். ஆசாரிட்டு தான் கர்த்தர் என்ன செய்வார், பேசுவார். அதனால என்ன செய்வாங்க, அவங்க சொல்கிறத வச்சு தான் இவங்க கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆனால் மோசேட்ட கர்த்தர் சொல்வார், மோசே என்ன செய்வார், ஆரோன்ட்டு சொல்வார், ஆரோன்ட்டு பிள்ளைகிட்ட சொல்வார். அப்போ அதனால் என்ன செய்வேன்னா, மற்றவங்களுக்கு எப்போ ஊதன் வைக்கணுங்கிறது தெரியாதுங்கிறனால ஆரோனுடைய பிள்ளைகள் குமாரர்கள் தான் என்ன செய்யணும், அதை வந்து ஊதணும். அதை ஊதும் போது இவங்க ஜனங்கள் என்ன செய்யணும், பிரயாணப்பட்டு போகணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து கூடி வருவதற்கு, இன்னொன்று வந்து பிரயாணப்பட்டு போவதற்கு. அதான் ரெண்டு புரிகைகள் செய்யின்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து சத்துருக்கள் வந்து படையெடுத்து வராங்கன்னு வச்சுக்கூட, இவங்களுக்கு விரோதமாக மற்ற தேசத்தில் உள்ள மக்கள் படையெடுத்து வராங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், அந்த எதிராளிக்கு விரோதமாக நம்ம யுத்தத்துக்கு போகிறோம். அப்படி போகணும் அப்படின்னா பூரிகளை என்ன செய்யணுமா, பெருந்தொனியாக என்ன செய்யணுமா, முழக்கணுமா. பெருந்தொனியாக முழக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில், தேவநாயக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன செய்து அது நினைவு கூறப்படுதாம். பெருந்தொகையாக நினைக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் அது நினைவு கூறப்படுமா. அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அது எட்டுறதுனால கர்த்தர் என்ன செஞ்சுருவார், பகைஞர்களுக்கு நீங்களாக்கி இவங்களை என்ன செஞ்சுருவார், விடுவிச்சு கொடுத்துருவாராம். அதனால் பூரிகளை சத்தமாக முழக்கணுமா. பகைஞருக்குறமாக யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக. அப்போ கர்த்தரத்தை கேட்குறார். அடுத்தபடியாக நமக்கு வந்து ஒரு மனமகிழ்ச்சி நாளுன்னா நமக்கு ஏதாவது விசேஷங்கள் நடக்குது. அப்போ எல்லோரும் என்ன செய்யணும், மன மகிழ்ச்சியாக இருப்போம். திருமண நாள், கல்யாண நாள், திருமண நாள், பிறந்த வீடு, பாதுகாப்பு வீடு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பண்டிகை நாட்கள் இப்படி சொல்லும்போது என்ன செய்யும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி மகிழ்ச்சியான நாட்களில், அடுத்தபடியாக நம்முடைய பண்டிகை நாட்களில், அடுத்தல மாத பிறப்பு, ஒன்று அந்த இது பிறந்தோடனே இது மாதம் பிறந்துட்டு அப்படின்னு சொல்லல, வருடம் பிறந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியே அடுத்த நாள் சந்தோஷமாக இருப்போம்ல. அந்த நாட்களில் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தம் போதும் பொறிகள் நிச்சயமா உதன்மா. ஒன்று சபையாரெல்லாம் ஆசன கூடாரத்துக்கு முன்பாக வரவழைக்கிறதுக்கு ஊதணும்னு சொல்லி பார்த்தோம். மற்ற எல்லாம் பெருந்தொகையாக முழக்கிறத பார்த்தோம். இப்போ மகிழ்ச்சி நாளில், பண்டிகை நாளில், மாத பிறப்பு நாளில் சர்வாங்க தகன பலி சமாதான பலியும் வந்து செலுத்தப்படுறோம். மகிழ்ச்சி நாளில் இந்த நாட்களில் சமாதான பலி சர்வாங்க தகன பலி செலுத்துகிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ பலிகளை மகிழ்ச்சியோடு செலுத்தும் போது அப்போ என்ன செய்யணும், பொறிகள் என்ன செய்யணுமா, ஊதணுமா. அப்பொழுது தேவநாயக கர்த்தருடைய சமுதாயத்தில் அது வந்து என்ன செய்யுமா, நம்ம ஞாபகக்குறியாக இருக்குமா. அதனால் நான் உங்கள் தேவநாயக கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வந்து 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி, இது வந்து எப்போ எகிப்துலேருந்து புறப்பட்டு கானானுக்கு புறப்பட்டு வர வழியில் இப்போ 2 வருஷம் ஆயிருக்கு, 2 மாதம் ஆயிருக்கு. அந்த 2 மாதம் 20ஆம் தேதியில் மேகம் எனது சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயரம் எழும்பிற்று. உயரம் எழும்பும்போது இவங்க என்ன செய்யணும், புறப்பட்டு போகணும். அந்த எந்த இடத்துல பாளையம் இறங்கியிருக்காங்களோ அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், அவங்க கிளம்பி என்ன செய்யணும், போகணும். அப்போது அப்படி போகும்போது இருக்க என்னமோ இப்போ சீனாய் வனாந்திரத்தில் தங்கள் பிரயாண வரிசைகளை ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, மேகம் எழும்பினோடனே புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மேகம் வந்து என்னது, பாரான் வனாந்திரத்தில் போய் தங்கியிருக்கு. அப்போ மேகம் பாரான் வனத்தில் தங்கியிருக்குன்னா இப்போ இவங்க என்ன செய்யணும், இப்போ இருக்கிற இடத்த விட்டு புறப்பட்டு போய் அந்த பாரான் வனத்தில் மேகம் தங்கியிருக்குன்னா அங்கே வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், புறப்பட்டு போகணும்னு அர்த்தம். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கணும். அதில் வந்து இப்போ யார் முதலாவது புறப்பட்டு போகணும். இப்போ நம்ம வந்து 12 கோத்திரங்க இருக்குது, 4 பகுதியாக பிரித்தோம். கிழக்க, மேற்கு, தெற்கு, வடக்க, ஆசிரியப்பு கூடாரத்துக்கு 4 திசையில் அவங்க என்ன செய்கிறாங்க, குடியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த 4 திசையிலையும் கீழ் திசையில் 3 பேர், மேற்கு திசையில் 3 கோத்திரம், வடக்கு கோதில் 3 கோத்திரம், தெற்கு 3 கோத்திரம் தங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கிழக்க முதல் கோத்திரம் முதல் வந்து பொறிகளை ஊதும்போது யூதா தான் என்ன செய்யணுமா, முதலாவது புறப்பட்டு போகணுமா. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யூதா கோத்திரத்துக்கு தலைவர் யார், நகசன் தான் தலைவன் சொல்லி பார்த்தோம். அமிர்தாவின் குமாரன் நகசன் தான் உங்களுக்கு தலைவன். அப்போ அந்த நகசன் என்ன சொல்கிறான்னா அதுதான் யூதா கோத்திரத்து மக்கள் என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி அடுத்தல இசக்கார் கோத்திரத்தில் தலைவன் வந்து யாருன்னா நெதனியேல், சூவாரின் குமாரன் நெதனியேல். அப்போ அவங்களுக்கு தலைவராக இருக்குது நெதனியேல் சொல்ல கேட்டது அவங்க என்ன செய்யணும், நடக்கணும். அப்புறம் ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவர் யார், கணவன் தலைவன் சொல்கிறோம். அப்போ தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நினச்சி குடும்பம் மனைவி பிள்ளைகள் என்ன செய்யணும், கேட்கும்.
அதே போல் தான் சபைக்கு தலைவர் போதகர். போதகர் சொல்ல கேட்டு தான் சபை நிச்சயம் நடக்கும். அதே போல் தான் இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த கோத்தத்துக்கு இசக்கார் கோத்தத்துக்கு ஒவ்வொரு கோத்தத்துக்கும் தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தலைவர்கள் வந்து இசக்கார் கோத்தத்துக்கு நெதனியேல், அடுத்தது செபுலோன் கோத்தத்துக்கு வந்து எலியாப்பு. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கிழக்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க இதோ கோத்திரத்தில். இவங்க என்ன செய்யணும், இவங்க தான் என்ன செய்யுது முதலாவது பொறிகளை ஊதும்போது முதலாவது இவங்க என்ன செய்யணும், எடுந்தொனியை ஊதும்போது இவங்க புறப்பட்டு போகணும். இவங்களுக்கு வந்து வழி நடத்துறது யார், இவங்க புறப்பட்டு போகும்போது கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் என்ன செய்யணும், அந்த ஆசாப்பு கூடாரத்தில் எழுது மகா பரிசுத்தலம் பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி பார்த்தோம். அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது வந்து கோகாத் புத்திரர்கள் தோளில் வச்சு சுமக்கணும்னு சொல்லி பார்த்தோம். மற்ற மெராரி புத்திரரும் கெர்சோம் புத்திரர் என்ன செய்வாங்க, பிரபுக்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு வண்டி ஆளுக்கு ஒரு மாடுகள் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால் அதில் வந்து கெர்சோம் புத்திரருக்கு 2 வண்டியும் மெராரி புத்திரருக்கு 4 வண்டியும் கொடுக்கறது நம்ம பார்த்தோம். அந்த இதில் வச்சு இவங்க என்ன செய்யணும், பொருட்களை வச்சு என்ன செய்யணும், அந்த கூடாரத்தில் உள்ளதை பொருளையும் ஆசீர்வாதத்தில் உள்ள பொருளையும் சுமந்து கொண்டு போனோம். அப்போ யூதா கோத்திரத்தார் கிளம்பும்போது கெர்சோம் புத்திரர் மெராரி புத்திரர் என்ன செய்கிறாங்க, அவங்க எடுக்கப்பட்ட பொருட்களை எடுத்துணும் ஆசீர்வாத கூடாரத்தில் உள்ள பொருளை சுமந்து கொண்டு போகணும். அடுத்தது ரூபன் சந்ததியருக்கு வந்து பாளையத்தில் கொடிகளோட சேனைகள் புறப்பட்டுச்சு. அவங்களுக்கு தலைவன் யார், எலிசூர், செதையர் குமாரன் எலிசூர் தான் உங்களுக்கு யார் தலைவனாக இருக்கிறான். அடுத்தபடியாக சிமியோன் இதில் செலிமியல் தலைவனாக இருக்கிறான். காத் சந்ததியில் தெகுவேல் குமாரன் எலியாசாப் தான் தலைவனாக இருக்கிறான். இவங்க என்ன செய்யணும்னா இவங்களோட கோகாத் புத்திரர் புறப்பட்டு போவாங்க. கோகாத் புத்திரன் யார், இலேவியருடைய பிள்ளைகள் 3 பேர் பார்த்தோம்ல, கோகாத் கெர்சோம் மெராரின்னு சொல்லி. அதில் அந்த 2 கெர்சோமும் மெராரியும் யூதா கோத்திரத்தோட யூதா, இசக்கார், செபுலோன் இந்த 3 கோத்திரங்களும் ஜனங்கள் புறப்பட்டு செல்லும்போது அவங்க பின்னால் அவங்க ஆசாரிப்பு கூடத்தில் பொருட்களை சுமந்துட்டு போவாங்க. அடுத்து சிமியோன் 2வது வந்து ரூபன் கோத்திரத்துக்கு யாரெல்லாம்னா சிமியோன், காத்து, ரூபன் 3 பேரும் தான். அப்போ இவங்களுக்கு தலைவர்கள் யார் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவங்க எல்லோட என்ன செய்வாங்க, இவங்க கோகாத்தியர் என்ன செய்ய புறப்பட்டு போகிறாரு. கோகாத்து இவங்களை என்ன செய்வாங்க, இவங்க மகா பரிசுத்தத்துக்குள்ள பொருட்களை இவங்க சுமக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பொருட்களை வந்து என்ன வச்சுன்னு இவங்க தோல் மேலே தான் வச்சு தான் சுமக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதனால் தோல் மேலே உள்ள பொருட்களை வச்சுனாங்க. அவங்க பாளையம் கிளம்பும்போது இதை இவங்க தோல் மேலே வச்சுட்டு என்ன செய்வாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ரூபன், சிமியோன், காத்து இவங்க கிளம்பும்போது இவங்களோட சேர்ந்து இவங்கள நினச்சணும் புறப்பட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து எப்ராஹிம் சந்ததியுடைய பாளையமறைங்க இருக்கவங்கெல்லாம் தலைவன் யாருன்னா எலிஷாமா. இப்போ எலிஷாமா இவங்களுக்கு என்ன செய்கிறான், எப்ராஹிம் கோத்திரத்துக்கு தலைவனாக இருக்கிறான். அடுத்தது மனாசே கோத்திரத்துக்கு கமாலியல் தலைவனாக இருக்கிறான். பென்யமின் கோத்திரத்துக்கு அபிதான் தலைவனாக இருக்கிறான். இப்போ இவங்க அடுத்தால நினச்சது 4வது குறிப்பாக இவங்க எடுத்துச்சணும். 3வது குறிப்பாக இவங்க புறப்பட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து யூதா கோத்திரம் புறப்பட்டு போகுது. 2வது வந்து ரூபன் கோத்திரம் புறப்பட்டு போகுது. அவங்களோட 3 சந்ததி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக 4வது வந்து தான் சந்ததியார் புறப்பட்டு போகிறாங்க. தான் சந்ததியார் புறப்பட்டு போகும்போது அவங்களுக்கு தலைவன் யார், ஐஏஎஸ் தலைவன் சொல்லி நம்ம பார்த்தோம். ஐஏஎஸ் தலைவனாக இருந்து ஜனங்களை வேலை எடுத்துகிட்டு போகிறாப்புல. அவங்களோட கூட சந்ததி யார், ஆசேர், நப்தலி இருக்கிறாங்க. அப்போ ஆசேரோட சந்ததியில் வந்து யாருன்னா பரகியல் தான் தலைவனாக இருக்கிறான். நப்தலி கோத்திரத்திற்கு வந்து ஏனானி குமாரனாகி அஹீரா நினச்சி தான் தலைவனாக இருக்கிறான். இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, சத்தம் பூரிகை சத்தங்கள்லாம் சவுண்டாக பூரிகளை ஊதும் போது இவங்க அடிச்சுடுவாங்க. 4வது இவங்க பின்னால் அடிச்சுவாங்க, கிளம்பி போவாங்க. இப்படியாக கர்த்தர் என்ன சொல்லி மோசேக்கு கட்டளையிட்டார். இதன்படி நீங்கள் மேகம் எழும்பும்போது நீங்கள் புறப்பட்டு போகணும், மேகம் நிற்கும்போது நீங்கள் பாளையம் இறங்கி இருக்கணும்னு சொன்னபடி மோசே சொன்னபடி இப்போ அங்கே சொல்லியிருக்கிறாப்புல. இப்போ அடுத்தாலப்படியாக என்ன சொன்னால், இப்போ இவங்கெல்லாம் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. போகும்போது மோசே என்ன செய்கிறார், தன்னுடைய மாமன் வந்து ரகுவேல்கிட்ட என்ன செய்கிறான்னா, ரகுவேலுடைய மகன் மீதியான், அந்த ரகுவேலுடைய மகன் பேர் வந்து ஒவ்வாமா. அப்போ மோசே தன்னுடைய மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஒவ்வாமாவை நோக்கி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் என்ன செய்கிறோம்,
நாங்கள் புறப்பட்டு போயிட்டுருக்கோம். அதனால் நீ என்னோட சேர்ந்து என்ன செஞ்சிரு, எங்களோட புறப்பட்டு வந்துரு. எங்களோட பங்குகளை உனக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம், பங்குகள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் நீங்களும் என்னோட சேர்ந்து என்ன செஞ்சு புறப்பட்டு வந்துறியா கூட வா, நான் உனக்கு என்ன செஞ்சேன், நன்மை செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் போகிறோம். அதனால் நீனும் எங்களோட சேர்ந்து வந்துட்டோன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம், உனக்கு நாங்களும் நன்மை செய்வோம். அதனால் என்னோட சேர்ந்து நீ வந்துடு அப்படின்னு சொல்லி மோசே என்ன சொல்கிறாரு. அதற்கு அவன் என்ன சொல்கிறான், நான் வரக்கூடாதுங்கிறான். ஏன்னா மோசே தன்னுடைய மாமனாருடைய மகன் மச்சனை அதுதான் கூப்பிட்றான். நாங்கள் போகிற இடத்துக்கு நீ வா, நான் உனக்கு நன்மை செய்வேன் சொல்லி கூப்பிட்றான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, நான் வரமாட்டேன்னு சொல்கிறான். நாங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களோட வரக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு தான் நான் போனோம். நாங்கள் அந்த தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணுறதை நிறைவேற்றினாலும் நாங்கள் உங்களோட வர முடியாது அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் தேசத்துக்கும் உங்கள் ஜனத்தார் இடத்துக்கும் நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மோசே அவர்கள் நோக்கி சொல்கிறான், நீ என்ன செய்ய வேண்டாம், நீ போக வேண்டாம். நீ வனாந்திரத்தில் என்ன செய்ய, நாங்கள் பாளையம் இறங்கியிருக்க இடத்திற்கு நீ எங்களெல்லாம் அறிந்திருக்கிறபடினால எங்களுக்கு இருந்தது, நீ ஒரு கண்களை போல இருப்பா. அதனால் நீ எங்களோட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தாலும் நன்மையின்படியே உனக்கும் நாங்கள் என்ன செய்வோம், நன்மை செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். நீ போகாதபடிக்கு எங்களோடு இருந்தால் நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறது போல் உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்கள் நன்மை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவன் என்ன செய்கிறான், அவர்கள் இப்போ சொல்லி அவன் என்ன செய்கிறான், நான் வரமாட்டேன் சொல்லி வந்தால் வனாந்தத்தில் எங்களுக்கு கண்களை போன்று இருப்பான்னு சொல்லி வருந்தி அழைக்கிறாரு. அப்படி அழைச்சாலும் ஒவ்வாமல் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டேன்னு சொல்லலாம். வரமாட்டேன்னு சொன்னோன்னே இப்போ என்ன செய்யுது, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தை விட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, பிரயாணப்பட்டு போயிட்டுருக்காங்க. 3 நாள் என்ன செய்கிறாங்க, பிரயாணப்பட்டு போயிட்டுறாங்க. ஒவ்வாமல் தன்னை ஊரை பற்றி போயிட்டார். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, 3 நாள் என்ன செய்கிறாங்க, பிரயாணப்பட்டு போகிறாங்க. 3 நாள் பிரயாணத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவருக்கு இளைப்பாறுதும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவருக்கு முன் சென்று தான். இப்போ சில ஜனங்கள் பழைய வரைக்கும் போயிட்டுருக்காங்க. அப்போ அது என்னது, மேகம் எழும்பும்போது போகணும், மேகம் இருக்கும்போது நிற்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ மேகம் எழும்பும்போது இவர்கள் என்ன செய்கிறாங்க, பிரயாணப்பட்டு 3 நாள் பிரயாணமாக என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு போயிட்டுருக்காங்க. புறப்பட்டு போயிருக்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த இடத்துல தங்கினா இளைப்பாறுதல் கிடைக்குமோ அந்த இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு இளைப்பாறுதல் நினைச்சது காட்டி கொடுத்துட்ருக்குது. அதன்படியாக இப்போ என்ன செய்கிறாங்க, மோசே இஸ்ரேல் ஜனங்களில் தலைவர்களாக என்ன செய்கிறாரு, ஒரு கோத்திரமாக வழி நடத்தி இருக்கிறாரு, கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அப்படி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. மேகஸ்தம்பம் அவங்களுக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ அவர்கள் பிரயாணப்படுற போது கர்த்தருடைய மேகம் என்னது அவர்களுக்கு மேலே பகலில் என்ன செஞ்சு தான் கர்த்தருடைய மேகம் எழும்பிச்சான். மேகம் எழும்பி அவர்கள் தலைக்கு மேல் நின்றுச்சான். ஏன்னா அவங்க பாளையம் இறங்குற போது. அடுத்தபடியாக பெட்டியானது புறப்படும் போது கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி சொல்லணுமா. அப்போ அப்படி பெட்டியானது புறப்படும் போது அவங்க அந்த பாளையத்தின் புறப்படும் போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்களுமே தங்கியிருக்கும்போது பெட்டியை என்ன செய்யணும், தூக்கிட்டு போனோம், ஆசாரிகள் தூக்கிட்டு போனோம். அப்போ மோசே சொன்னால், கர்த்தாவே எழுந்தரலாம் அப்படிங்கிறேன். நாங்கள் புறப்பட்டு போகிறோம், நீரும் எங்களோட சேர்ந்து இணைச்சிடும், எங்களோட எழுந்து எங்களோட வாரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. எங்களோட வாரோம், உம்முடைய சத்துருக்கள் என்ன செய்து சிதறடிக்கப்படும். நீர் எங்களோட வந்தால் மட்டும்தான் உம்முடைய சத்துருக்கள் என்ன செய்ய முடியும், சிதறடிக்க முடியும். அதனால் நீர் எங்களோட வாரோம் அப்படின்னு சொல்கிறார். உண்மை பாய்க்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி, யாரெல்லாம் உண்மை பாய்க்கிறார்களோ அவர்களாம் உமக்கு முன்பாக நினச்சிவாங்க, ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பெட்டியானது புறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்தருள்னு சொல்லி சொல்லணும். ஆனால் சிதறடிக்கப்படும் போது அவர்கள் உண்டு பாய்க்கிறவர்கள் உமக்கு முன்பாக நினச்சிவாங்க, ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவானோம். அடுத்தலாம் அந்த மேகம் இது புறப்படும் போது தான் கர்த்தாவே எழுந்தருளும், உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உண்மை பயக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போகிறார். ஏன்னா அவங்க பிரயாணப்பட்டு போகிறாங்க. பிரயாணப்பட்டு போகும்போது என்ன செய்கிறான், மோசே கர்த்தரை கூட வருந்தி அழைக்கிறான். ஏன்னா நாங்கள் போகும்போது சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக என்ன செய்யலாம், ஆயத்தம் பண்ணி கொண்டு வரலாம். அப்போ அந்த சத்துக்களை என்ன செய்யணும், அவங்க நம்ம முறியடிக்கணும். அதனால தான் கர்த்தாவே எழுந்தருளும், உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவதாக, உண்மை பயக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறான். இது பெட்டி புறப்படும் போது. அடுத்தால பெட்டி ஒரு இடத்துல தங்கி இருக்குன்னு வச்சுக்கிடும்.
இப்போ வந்து நம்ம என்ன செய்தோம், பாராவனத்து புறப்பட்டு பாராவனத்தில் தான் பெட்டி தங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதனால் பாராவனத்தில் தங்கி இருக்கும்போது என்ன செய்வோம்னா, அங்கே ஆயிரவர்களுக்குள்ளாகிய இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்கிறோம் அங்கே தங்கும்போது அநேக ஆயிரங்களாகிய இஸ்ரேலுடையத்தில் திரும்புவராக அப்படின்னு சொல்லி என்ன செய்யணுமா மோசே சொல்லணும். பெட்டி புறப்படும் போது கர்த்தாவை எழுந்துரும், உடைய சத்துருக்கள் உமக்கு முன்பாக முறியடிக்கப்படணும், உடைய பகைஞர்கள் உமக்கு முன்பாக ஓடி போட்டுன்னு சொல்லி சொல்கிறான். அந்த பெட்டி மேகம் நின்ன உடனே இவங்க என்ன செய்யணும், ஒரு இடத்துல நின்றணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது. அப்போ அதில் ஆசரிப்பு கூடாரத்தை போட்டு அந்த சிட்டியில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு யார் யார் எந்தெந்த திசை சொல்லியிருக்கோ அந்த திசையில் அவங்க என்ன செய்யணும், தங்கி இருக்கணும். அந்த இதில் வந்து அவங்க தங்கும்போது அநேக ஆயிரவர்களுக்காய இஸ்மவேல் இடத்துல நீர் திரும்புவீராக அப்படின்னு சொல்லி சொல்கிறான். காரணம் என்ன, 1000 பேருக்கு தலைவர்களாகிய இஸ்ரேல் இடத்துல நீர் திரும்பும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கோம். விதமாக நம்மளும் என்ன செய்வோம், கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பி வரும்போது மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி நடத்தினாரோ அதே போல் நம்மளையும் கர்த்தர் என்ன செய்வார், இந்த உபத்திரத்தில் இந்த உபத்திரங்கள் வருது, இந்த பாடுகள் வருது, நீங்கள் இதை இங்கே போவாதங்க, இங்கே போங்க, இதை இப்படி செய்யுங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு என்ன செய்வார், வெளிப்பாடு கர்த்தர் கொடுப்பார். அதன்படி நம்மளும் கேட்டு நடந்தோன்னா நம்மளாம் என்ன செய்வோம், இந்த கானான் தேசமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. கானான் தேசம் பரலோகத்தில் இருந்துச்சு. அப்புறம் கானான் தேசத்தில் வந்து அவங்க எல்லோரும் தங்கி இருக்கும்போது என்ன செய்யணும், கர்த்தர் அவங்கள பாதுகாக்கிறது போல் நம்முடைய சத்துருக்கள் நம்மளை தொடராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், பாதுகாத்து வழி நடத்துவாராக. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. ஆமென்.